அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என்றும் முதலமைச்சர் வினா தொடுத்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோமே, அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை என்றும் முதலமைச்சர் வினா தொடுத்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கலாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது இந்த முக்கியமான பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா என்று கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என்பதையும் ஒரு சுட்டிக்காட்டி தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். எத்தனையோ கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு சார்பில் முன்வைத்தோமே, அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை என்று நிதியமைச்சர் அவர்களை குறிப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கேள்வியினை எழுப்பி இருக்கின்றார். நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன் என்று கேட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவற்றையெல்லாம் கொடுக்காமல் எது தடுக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பொருளாதார ஆய்வறிக்கை, உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை அறிக்கை, நிதி ஆயோக் அறிக்கை என மத்திய அரசின் அனைத்து அறிக்கைகளிலும் முதன்மையான இடத்தை பிடிக்கின்றது தமிழ்நாடு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பக்கத்துக்கு பக்கம் தமிழ்நாட்டின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படுகின்றது. ஆனால் நிதிநிலை அறிக்கையில் மட்டும் இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளையும் மொழியையும் திணிப்பதில் காட்டும் ஆர்வத்தில் சிறு துளியேனும் நிதி ஒதுக்கீட்டில் காட்ட வேண்டாமா என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மத்திய அரசு தன்னுடைய திட்டங்களில் தன்னுடைய பங்கு தொகையை குறைத்துக் கொண்டே வருவதால் மாநில அரசின் நிதிச்சுமை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது என்றும், பல்வேறு திட்டங்களில் மிகவும் குறைவாக மானிய தொகை வழங்கும் மத்திய அரசு அதிலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழ்நாட்டிற்கு மட்டும் விதித்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். விளம்பர மோகம் மட்டுமே மத்திய அரசுக்கு இருப்பதாக கூறியிருக்கக்கூடிய அவர் திட்ட விளம்பரங்களில் மத்திய அரசின் முத்திரை இடம்பெறாவிட்டால் திட்டம் சரியாகவும் செம்மையாகவும் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய திட்ட நிதியை விடுவிப்பதில்லை என்றும், விளம்பரத்தை மட்டுமே அரசு காட்டுகின்றது, மக்கள் நலனில் எந்த அக்கறையும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். வெற்று சொல், அலங்காரங்களும் வஞ்சனையான மேல்பூச்சிகளும் கொண்ட அறிக்கையாக இது இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் பாஜகவின் பம்மாத்து நாடகம் தொடர்கின்றது என்றும் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதோ, எங்கு பாஜக கூட்டணியில் ஆட்சியில் உள்ளதோ அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் அறிவிக்கப்படும் என்றால் மத்திய நிதிநிலை அறிக்கை என இதனை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.